கடந்த சில நாட்களாகவே நடிகர் லாரன்ஸ் மீதான அரசியல் எதிர்பார்ப்பு என்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடிகர் லாரன்ஸ் அவர்கள் எப்போது அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பும் கடந்த சில வருடங்களாகவே இருந்து வருகிறது. அதற்கு காரணம், லாரன்ஸை பொறுத்தவரையில் இவர் அரசியலுக்கு வராமலேயே தனிப்பட்ட முறையில் நிறைய நன்மைகளை செய்து வருகிறார். வெளியில் சொல்லாத எக்கச்சக்கமான நன்மைகளை இவரது சொந்த பணத்திலிருந்து செய்து வருகிறார். அதில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஊனமுற்ற குழந்தைகளுக்கு இவர் மிகப்பெரிய அளவில் உதவியை செய்திருக்கிறார். அதேபோல இவரிடம் மருத்துவ உதவி என்று கேட்டு யார் வந்தாலும் கோடிக்கணக்கில் கூட பணத்தை கொடுத்து மருத்துவ உதவியை இவர் செய்து கொடுத்திருக்கிறார். இவரை நம்பி யார் என்ன உதவி கேட்டு சென்றாலும் இல்லை என்று திருப்பி அனுப்பாமல், தேடி வந்த நபர் உண்மையிலேயே உதவி கேட்டு வந்தவர்தானா என்பதை அவருடைய பின்புலத்தை ஆராய்ந்து கண்டிப்பாக அந்த நபருக்கு உதவி செய்து விடுவார் லாரன்ஸ். அந்த அளவுக்கு மிகவும் தூய்மையான நபர்தான் இவர். மேலும் லாரன்ஸை பிடிக்காதவர் என்று பெரும்பாலும் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்தளவுக்கு அனைவருக்கும் பொதுவான நபராகவே அறியப்பட்டவர்தான் லாரன்ஸ். அப்படிப்பட்ட இவரை பற்றி சமீப நாட்களாக அரசியல் நகர்வுகள் நடந்து வருகிறது. அதாவது, இவர் விஜயின் தாவேகா கட்சி சார்பில் திருச்சி கிழக்கில் விஜய் கட்சி சார்பில் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியானது. இது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியது. பின்னர் இதற்கு விளக்கம் தெரிவித்து வீடியோ வெளியிட்ட லாரன்ஸ் அவர்கள் இந்த முடிவு குறித்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை. அதேபோல இது உண்மை இல்லை என்றும் இவர் அறிவிக்கவில்லை. இதை பற்றி முழுமையாக நான் விளக்கமாக சொல்வதற்கு 2 நாட்கள் அவகாசம் கேட்டிருக்கிறார் லாரன்ஸ். அதாவது வரும் 11ஆம் தேதியன்று இவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று தெரிவிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் இவர் எடுக்கப் போகும் முடிவு என்பது விஜய் கட்சிக்கு செல்கிறாரா, அல்லது இவரே தனிப்பட்ட முறையில் கட்சியை தொடங்குகிறாரா, அல்லது தொண்டு நிறுவனம் என்ற பெயரில் மிகப்பெரிய அளவில் சமூக சேவை நிறுவனம் ஏதேனும் தொடங்க இருக்கிறாரா, அல்லது புதிதாக கட்சி தொடங்கி இருக்கும் அண்ணாமலை கட்சியுடன் இணைந்து பணியாற்ற இருக்கிறாரா என்ற பலவிதமான யூகங்கள் கிளம்பியது. அத்தகைய யூகங்களுக்கு கிட்டத்தட்ட பதில் சொல்லும் விதமாக தற்போது லாரன்ஸ் செய்த ஒரு சம்பவம் மீண்டும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதாவது, லாரன்ஸ் அவர்கள் திடீரென முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது மரியாதை நிமித்தமான சந்திப்பா, அல்லது அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக மூத்த அரசியல் தலைவர்களை சந்திக்கும் அந்த ஒரு நிகழ்வா என்பது குறித்தும் தற்போது விவாதங்கள் கிளம்பியிருக்கிறது. ஆனாலும் வேறு சிலரோ லாரன்ஸ் அவர்கள் திமுகவில் இணைய இருப்பதாகவும் அதனாலேயே ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் கூறுகின்றனர். மேலும் லாரன்ஸை பொறுத்தவரையில் ரஜினியின் தீவிர ரசிகராவார். அதே சமயம் சமீபத்தில் விஜய்க்கு எதிராக ரஜினியின் அரசியல் நகர்வுகள் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆக விஜய்க்கு எதிராக லாரன்ஸ் அவர்கள் கட்சி ஏதும் தொடங்க இருக்கிறாரா என்ற அந்த ஒரு சந்தேகமும் இருந்தது. அதே சமயம் ரஜினிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று திமுகவுக்கு லாரன்ஸ் மட்டும் ஆதரவு தெரிவித்தால் அது அடுத்தடுத்த தேர்தலில் விஜய் கட்சியை வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆயுதமாக மாறிவிடும். ஆகவே லாரன்ஸை திமுகவை நோக்கி அனுப்பியதே ரஜினியின் திட்டம்தான் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் எது எப்படியோங்க, லாரன்ஸ் போன்ற மிகப்பெரிய நல்ல மனிதர்கள் அரசியலுக்கு வரும்போது அரசியல் இன்னும் தூய்மையாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, லாரன்ஸ் போன்ற நபர்கள் அரசியலுக்கு வரலாமா? அப்படி வந்தால் தனியாக கட்சி தொடங்கலாமா, அல்லது வேறு ஏதேனும் கட்சியில் இணைந்து செயல்படலாமா? அப்படி இணைந்து செயல்பட்டால் எந்த கட்சியில் லாரன்ஸ் அவர்கள் இணையலாம் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.